கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தலவாய்புரத்தைச் சேர்ந்த ஷக்கீலா பானு சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் நின்று நடனமாடி அதை ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்து அவர் பதிவேற்றியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. ரயில் படிக்கட்டில் ஆபத்தான பயணம் மேற்கொள்வோர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் ஷக்கீலா பானுவின் இந்த வீடியோ இளைஞர்களை ஆபத்தான பயணத்தில் ஈடுபட ஊக்குவிக்கும் வகையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அவரது சமூக வலைதள பின்தொடர்பவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அவர் மீது ரயில்வே காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்தது. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து ரயில்வே காவல்துறை ஷக்கீலா பானுவை தேடி வந்ததாக கூறப்படுகிறது. அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது ஒரு மன்னிப்பு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருந்தேன். ட்ரெயின்ல போற மாதிரி படி கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளோ நான் சீரியஸாவும் நினைச்சு பார்க்கல. நான் எப்பவுமே பொதுவாக வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னைய ரொம்ப பெயின் வந்து இதாயிடுச்சு. எனக்கு அவ ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டும்போதுன்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு தான் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. ஸோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஷக்கீலா பானு மன்னிப்பு கோரிய போதிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக வலைதளவாசிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.